ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை பாட்காஸ்ட். என் பேர் ஜில்பேர். அண்ட் இந்த எபிசோட் எதை பற்றினா 4 பேர் என்ன சொல்லுவாங்க. ஆமாம், யார் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் மட்டும்தான் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு கவலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஐயோ, இந்த ஊர் என்ன சொல்லும், ஐயோ அவன் என்ன சொல்லுவான், ஐயோ என் மாமியார் என்ன சொல்லும், ஐயோ என் மருமக என்ன நினைக்கும், ஐயோ 3 தெரு தள்ளி இருக்கிற அந்த அங்கிள் என்னை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மூலையில் என்ன இருக்குதுன்னே நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா மனித இனன்றது சோஷியல் அனிமல்னுவாங்க. அதாவது ஒரு சமுதாயத்தோட ஒன்றியது தான். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை பற்றி என்ன நினைப்பீங்க? யாராவது போகிறாங்க என்ன நினைப்பீங்க? ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டீங்க. இதோ போகுது பேர், இதோ வருது பேர், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவனை பற்றி உங்களுக்கு யோசிக்கிறது ஒன்றும் கிடையாது. இல்லை யாரும் அழகா அப்படி போனால் நல்லா இருக்குது பொண்ணு நினச்சி போயிடுவீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பின்னாடி போகிறது, ஒரிக்கிறது நம்ம பண்ணுறது, அதெல்லாம் 2வது பட்சம். இருந்தாலும் நம்ம மூளை இவ்வளோ தான் யோசிக்கும். ஆனால் நம்ம ஐயோ நம்மளை பற்றி என்ன யோசிப்பான்னு தெரியாது. ஒவ்வொரு நாள் உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தான் பிடிக்காது. மற்றவங்களும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. இப்படி கொஞ்சம் கூட கவலையே கிடையாத மக்களை நினச்சி தான் நம்ம என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம். உங்களை பார்க்கும் போது அவங்க கேட்குறாங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதே அளவுக்கு தான் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி சொல்கிறது, அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம். ஏன்னா நம்மளை சுற்றி இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில், இந்த காலேஜ் படிக்கிற காலத்தில் இந்த சின்ன பசங்க என்ன பேசுறதுன்னே தெரியாது. அதனால் அவங்க இங்கே பார்த்தியா பொம்மை வச்ச வாட்சி, இங்கே பார்த்தி அப்புறம் இந்த பென்டன் ஏதோ பொம்மை, இல்லை காரு, கீ செயினு, சைக்கிளு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு கம்பேர் பண்ணியே பழகிட்டோம். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த பிள்ளைய பாரு, அவனை பாரு, அவளை பாரு, அவன் என்னமா படிக்கிறான், அவன் என்னமா இருக்கிறான், அவன் என்னமா ஓடுறான், அவன் என்னமா ஆடுறான். இந்த மாதிரி மற்றவங்கள பாராட்டியே நம்மளுக்கு இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டுறது பழகிடுச்சு. அதாவது பாராட்டுறவங்க வேற எங்கேயாவது ஒரு ஆளாக இருப்பாங்க, மட்டம் தட்டுறவங்க நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஆளுங்களாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஸ்கூல்லேயும் நடக்கும். அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, சும்மாராக படிக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கும். வெளியே தான் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்பேரிசன் இருக்கும். நான் வாழ்க்கையில் இதை பண்ணியிருந்தா, நான் வாழ்க்கையில் இந்த இன்டர்வியூ போயிருந்தா, நான் மட்டும் நீ கரெக்டாக ரயிலில் ஏறியிருந்தா, அன்றைக்கி மட்டும் அவங்ககிட்ட பிரேக்கப் பண்ணியிருந்தா, அந்த மாதிரி ஒரு வேளை ஏதோ ஒரு ஈவெண்ட் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்காமல் வேறு மாதிரி நடந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை நம்ம மனசில். ஆனால் ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை அந்த மூமெண்ட் மாற ஒரு சான்ஸ் கிடச்சா கூட, அங்கே போய் நீங்கள் அந்த மூமெண்ட் இந்த டைம் ட்ராவல்லாம் பண்ணி அந்த விஷயத்தை மாற்றினாலும் உங்கள் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரியாக நாசமாக போக கூட வாய்ப்பு இருக்குது. நல்லாவும் இருக்கலாம். ஆனால் நம்ம கையில் எதுவுமே லைஃப்ன்றது அன்பிரடிக்டபிள் தானே. அந்த 4 பேருக்கு வரும். இந்த 4 பேர்னா உங்கள் மேலே இருக்கிற அக்கறையால் தான் அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்களா, இல்லை உங்களை பற்றி பேசுகிறாங்களா? என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு. நீங்கள் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நாசமாக போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு டைம் பாஸுக்காக அவங்க பேசுவாங்க. சிலர்லாம் அந்த காலத்துலேருந்தே ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவங்க லட்சணம் உனக்கு தெரியுமா, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, வீட்டு வாசப்படி, அதுக்கு மேலே எவனாவது பேசினா சிறுப்பாலடி, அதுங்கிற மாதிரிலாம் ஃபிலாசபி அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஊர்பட்ட நல்ல விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு எப்போவுமே கெட்ட விஷயம் தான் பெருசாக தெரியும். அதனால் இப்போ கூட நான் ஒரு நியூஸோ இல்லை ஒரு யூடியூப்லேயோ நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்தை தான் பார்க்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு கோட் சொல்லுவாங்க, அதுவும் அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். உண்மை வீட்டில் கிளம்பி ஷூலேஸை போடுறதுக்குள்ளே பொய் பாதி உலகத்தை முடிச்சுட்டு வந்திருக்குமா. ஏன்னா பொய்க்கு அவ்வளோ மகிமை இருக்குது, நெகட்டிவிட்டிக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. இப்போ கூட டாக்டர் உங்களை செக் பண்ணுறாரு, உங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு, சரி நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆனாலும் சுகர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஆனாலும் பிபி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா இருக்கிறது ஃபுல்லாக போய்டும், அவர் ஒரு இன்ட்டு வச்சுருப்பாரு, ஆனாலும் அப்படின்ட்டு. அதே டாக்டர் இப்போ பிரச்சனை பெருசாகும் போது தைரியமாக இருங்க. ஏன்னா மேட்ரு அதுதான், மனசு தான் எல்லாமே. நீங்கள் நல்லா இருக்க உடம்ப ரொம்ப யோசிச்சு எடுத்துக்கவும் முடியும், மன தைரியமாக இருந்தால் உடம்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. அதுக்காக அந்த 4 பேர் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் முக்கியம்தான். ஏன்னா ஒரு வேளை
நீங்க வந்து சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து உங்கள கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க. உங்கள மட்டம் தட்டுவாங்க அப்படின்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. உண்மையாலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. சிலர்லாம் வந்து உங்கள வார்ன் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த வாய மூடிட்டு "தம்பி அங்கிட்டு போகாத 2 அண்ணன் தம்பி அடிச்சுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "யோவ் போயா நான்லாம் மதுரைக்காரன்னு" சொல்லிட்டு போய், அங்க போய் பல்ப் வாங்கிட்டு திரும்பி வரும்போது, "நம்ப ஆளுங்க எங்கேயா சொன்னா கேட்கிறீங்க" அப்படின்னும் இருக்கக்கூடாது. ஏன்னா, அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம சிலர் வாழ்க்கையெல்லாம் யோசிப்பேன், ச்சே இவன் பேச்ச கேட்டு நம்ம நாசமா போயிட்டோமே! அதனால உலகம்ன்றது எப்பவுமே வந்து ஒரு தராசு மாரி. நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். நம்ம மூளை என்ன முடிவு இருக்குன்றது தான் மேட்டர். உங்களுக்கே தெரியும்ல அடி மனசுல, ஆமா கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க? இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. அடி மனசுல ஒரு உணர்வு, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு வந்து ஆக்டிவா இருக்கணும்னா எப்படின்னா, நம்ம ரொம்ப மத்தவங்கள பத்தி யோசிச்சு பதட்டப்படவும் கூடாது. கண்மூடித்தனமா எவனையுமே நம்பி வீணா போயிடவும் கூடாது. இதுக்கு நடுவுல வந்து அந்த தராசு ஈக்குவலா இருக்கணும். நம்ம தான் சரியானவங்க, நாம தான் எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருப்போம்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப இன்னொருத்தவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு கரெக்ட்டான இந்த சமையல்ல வந்து உப்பு, இந்த காரம், அதுக்கப்புறம் வந்து காய்கறி, தண்ணி எல்லாம் கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ல நாம வந்து சேர்த்து சமைக்கிற மாரி, அதே மாரி வந்து மத்தவங்களோட பார்வையும் சரி, அதே மாரி நம்ம உள்ளுணர்வு, அப்புறம் வந்து மத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த மாரி 2த்தையும் ஒரு காம்பினேஷன்ல வந்து நம்ப அந்த ஒரு காம்பினேஷன்ல வந்து நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா, ஒரு வேளை வாழ்க்கை நல்லா இருக்கலாம். ஏன் ஒரு வேளைன்னு சொல்றேன்னா, ஒரு வேளை வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்னு சொல்லி, அத நீங்க கரெக்ட்டா பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என் சட்டைய பிடிச்சு கேட்கக்கூடாதுல்ல. "ஏன்டா நீ சொன்னியே நடந்ததா?" அப்படின்ட்டு. ஒரு வேளை நீங்க அப்படி வந்து கேட்டா, நான் சொல்லுவேன் குட் திங்ஸ் டேக் டைம். நல்லது நடக்க கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா, நல்ல ஒரு பேஸ்மெண்ட் இருந்தா தான் அதுக்கு மேல பில்டிங் கட்ட முடியும். ஒருத்தர் இதான் சொன்னாருன்னு நெனைக்கிறேன். என் அன்புக்கு அளவில்ல. ஆனா, என் நம்பிக்கைக்கு அளவு இருக்கு. என்னன்னா, ஒருத்தவங்கள நம்ம ரொம்ப லவ் பண்றோம். ரொம்ப அன்பு வைக்கிறோம். லவ்வுன்னா உடனே டூயட் லவ் கிடையாது. லவ்வுனா வந்து வீட்ல இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்கள ரொம்ப நம்மளுக்கு புடிச்சிக்குது. நம்மள ரொம்ப புடிச்சிருக்குன்னா, நாம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுருவோம். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஒருத்தவங்களுக்கு புடிச்சதுக்காகவே நீங்க அவங்கள ஃபுல்லா நம்பணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா சில கேரக்டர்லாம் இருக்குது. "நீ என்ன நம்ப மாட்டியா?" அப்படின்ட்டு. அவனுங்கள சுத்தமா நம்பாதீங்க. அவன் வந்து விளையாட்டுத்தனமா கேட்கறான். ஆனா சீரியஸா பெரிய விஷயத்துல கோத்து விடுறது மாரி, "என்ன நம்பலையா? ஏய் நான்டா உன் பார்த்தாடா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படிலாம் கேட்பாய்ங்க. அவன்கிட்ட தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அவன் உள்ளுக்குள்ள ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்கான். அதனால இந்த காம்பினேஷன் கத்துக்கோங்க. கத்துக்க முடிஞ்சா கத்துக்கோங்க. எல்லாம் காலப்போக்குல வாழ்க்கையே உங்களுக்கு நெறைய லெசன் எடுத்து அதுவா உங்களுக்கு கத்துக் குடுக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.